ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அறிவியல் பாடத்தோட முதல் இடைப்பருவ தேர்வுக்கான முக்கியமான வினா விடைகள் பற்றி தான் நம்ம பார்க்க வரோம். இப்போது முதல் இடைப்பருவ தேர்வுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் 2 பாடம் இருக்குது. ஒன்று இயக்க விதிகள், ஒளியியல். அடுத்து வேதியியல்னு எடுத்துக்கிட்டோன்னா அணுக்களும் மூலக்கூறுகளும் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடுன்னு சொல்லி 7வது பாடமும் 8வது பாடமும் இருக்குது. உயிரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 12வது, 13வது, 14, 15வது இந்த 4 பாடமும் முதல் இடைப்பருவ தேர்வுக்கு இருக்குது. மொத்தம் எடுத்துக்கிட்டோன்னா 8 பாடம் இருக்குது இந்த முதல் இடைப்பருவ தேர்வுக்கு. இப்போது இயற்பியலில் இருக்கக்கூடிய முதல் பாடம் இயக்க விதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். பக்கம் எண் 14. இதில் சுருக்கமான விடையிலில் முதல் கொஸ்டின் நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவைன்னு இருக்கு இல்லையா, அது மொத்தத்தில் 5 கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க. 9 டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் 5 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நான் டெக் பண்ணியிருக்கிறது ஒரு கொஸ்டின் பேப்பர், அது இல்லாத இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது 4 கொஸ்டின் பேப்பர். மொத்தம் 5 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்குது. அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. 3வது கொஸ்டின் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பரில். 4வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மொத்தம் 5 கொஸ்டின் பேப்பரில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 5வது கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பர்லையும், 6வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும், 7வது கொஸ்டின் 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 8வது கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 10வதுல மொத்தம் 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சுருக்கமான விடையில இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருந்திருக்கு. அடுத்து கணக்கீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர்லையும், 2வது கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர்லையும், 4வது கொஸ்டின் 4 கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி விரிவாக விடையில பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பரில், 2வது கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மொத்தம் 6 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. அடுத்து 3வது கொஸ்டினும் அதே மாதிரி 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருவி அப்படிங்கிறது. அடுத்து 4வது கொஸ்டின் உந்தமாறா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மொத்தம் 6 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ராக்கெட் ஏவுதலை விளக்குக 3 கொஸ்டின் பேப்பர்லையும், 7வது கொஸ்டின் பொது ஈர்ப்பியல் விதியை பயன்பாட்டினை விவரி அப்படிங்கிறது 2 கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. இப்போது அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். அடுத்த லெசனில் சுருக்கமான விடையிலில் ஒளி விலகல் எண் என்றால் என்ன, அது ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்னெல் விதியை கூறுக, இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், மொத்தம் 6 கொஸ்டின் பேப்பரில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து குவிலன்ஸ் ஒன்றில் ஆரம்பிக்கிறதுல இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ராலே சிதறல் விதி அது ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும், குவிலன்ஸ் மற்றும் குழிலன்ஸ் அது வந்து 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. கிட்டப்பார்வை குறைபாடு வந்து 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து அப்படியே வந்தோன்னா விரிவான விடையில மொத்தம் ஃபஸ்ட்டு கொஸ்டினை மொத்தம் 6 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப 5 கொஸ்டின் பேப்பரில் 6 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்லாம் நீங்கள் ரொம்பவே தரவாக இருக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து 2வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்கிறாங்க. 3வது கொஸ்டின் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக, இது 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. 4வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்கிறாங்க. கணக்கீடுகள்னு பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. உயர் சிந்தனை வினாக்கள் அது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இயற்பியலில் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம வேதியியல் பார்க்கலாம். வேதியியல் பக்கம் எண் 91. ஸோ 91க்கு மேலே இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் போகலாம். பக்கம் எண் 102க்கு வந்துடலாம். சுருக்கமான விடையில ஒப்பு அணு நிறை வரையறு இது வந்து 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து அணுக்கட்டு எண் வரையறு இதுக்கு பார்த்திங்கன்னா 6 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் கம்பல்சரி தரவாக இருக்கணும். அடுத்து அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத ஏபி கண்டறிக இது வந்து 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. இதில் விரிவான விடையிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3வது கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் 4வதாக இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டினும் அதே ரேஞ்சுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க கொஸ்டின் தான். ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திற்கும் உள்ள தொடர்பினை வருவி அப்படிங்கிற கொஸ்டின்.
ஸோ இது 2 கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி தரவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள்னு பார்த்தோம்னா, இந்த கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவடைகிறது அப்படிங்கிற இந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரியா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கணக்கீடுகள் கீழ்கண்டவற்றின் நிறைய காண்கன்றது 2 கொஸ்டின் பேப்பர்லையும், கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத ஏபை காண்க அப்படிங்கிறது 2 கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. இந்த கொஸ்டினோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பக்கம் 119 எடுத்துக்கோங்க. இதில் சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் 1 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 3வது கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். துரு என்பது என்ன, துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக அப்படிங்கிற கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஸ்டின் பேப்பரில் அது கேட்டிருக்கிறாங்க. அதனால் அது கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. இரும்பு துருப்பிடித்தற்கான 2 காரணங்களை தருக அப்படிங்கிறதும் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. விரிவான விலையில் எடுத்துக்கிட்டோன்னா, பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன, இது 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் 3வது கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஊது உலையில் உருக்கி பிறத்தலை விவரி அப்படிங்கிற கொஸ்டின் 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் தரவாக இருக்கிறது பெட்டர். சரியா? அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும் ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் தரவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவரை வேதியியலுக்கானதை நம்ம பார்த்தோம். இப்போ உயிரியல்தை நம்ம பார்க்கலாம். ஸோ உயிரியலோட பேஜ் 170 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலிகள். ஓகேவா? அதை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 182 182வது பக்கத்தில் பாருங்கள். ஓரிரு வார்த்தைகளில் விடையெளி. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை என்றால் என்ன, இது 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. 2வது கொஸ்டின் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் எதிலிருந்து பெறப்படுகிறது, 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. 4வது கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. சுருக்கமான விடையெளி எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரே கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்கிறாங்க. 2வது கொஸ்டின் 2 கொஸ்டின் பேப்பர்லையும், 3வது கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் 5வது கொஸ்டின் பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 6, 7, 8 கொஸ்டின் பேப்பரில் அந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து படித்தே ஆகணும். ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறது. அடுத்து சுவாச ஈவு என்றால் என்ன, அது 2 கொஸ்டின் பேப்பர்லையும். ஓரின சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக அப்படிங்கிறது 1 கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து விரிவாக விடையிலில் வேறுபாடு தருக. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கு பாருங்கள், ஒரு விதையிலை தாவர வேர் மற்றும் இரு விதையிலை தாவர வேர், இதோட வேறுபாடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதில். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் இந்த கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. 3வது கொஸ்டின் வந்து 1 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்த பாடத்துக்கு நம்ம போகலாம். அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். பக்கம் எண் 195 எடுத்துக்கோங்க. ஓரிரு வார்த்தைகளில் விடையெளி. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது வந்து ஒரு தடவை தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது, இது 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக 2 கொஸ்டின் பேப்பர்லையும். அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன அப்படிங்கிறது 4 கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் 1 கொஸ்டின் பேப்பர் தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சிஎன்எஸ் விரிவாக்கம் என்ன. 9வது கொஸ்டின் 10வது கொஸ்டின் 2ம் 1 கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக குறுகிய விடையிலில் 2வது கொஸ்டின் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பை எழுதுக அப்படிங்கிற கொஸ்டின் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது விரைவான விடையிலில் பார்த்தோன்னா, அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக, இது 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 3வது கொஸ்டின் 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரியா? இப்போது அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அலகு 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படிங்கிறது. சரியா? பக்கம் எண் 211 ஓரிரு வார்த்தைகள் விடையிலி. அது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1 கொஸ்டின்லையும் 1 கொஸ்டின் பேப்பர்லையும், 2வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் இதெல்லாம் 1 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின் மட்டும் ரத்தம் சிவப்பாக நிறமாக இருப்பது ஏன் அப்படிங்கிறது மட்டும் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க.
அடுத்து சிறுவினான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும், ரெண்டாவது கொஸ்டின் கூட்டிணைவு என்றால் என்ன முக்கியமான கொஸ்டின் 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 5வது கொஸ்டின் மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி. இது வந்து 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இதய ஒலிகள், அடுத்து RH காரணி கண்டறிந்தவர். இது எல்லாமே ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. 12வது கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துக அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், இதய சுழற்சி 13வது கொஸ்டின் ஒரு தடவையும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து கீழ்கண்ட கூற்றுக்கான காரணங்களை தருக அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும், 4வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. விரிவான விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் 2வது கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் பேப்பரில் அது கேட்டிருக்காங்க. நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. எவ்வளோ முக்கியமான கொஸ்டினும் தெரியும் உங்களுக்கு. ஸோ படிச்சுக்குவாங்க கண்டிப்பாக. அடுத்த 4வது கொஸ்டின் 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. 4வது கொஸ்டினும் 5வது கொஸ்டினும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். சரியா? இதுதான் இந்த லெசனோட முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போது அடுத்த லெசன் போகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கான போர்ஷன்லேயே கடைசி லெசன், நரம்பு மண்டலம். சரியா? இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ்னு பார்த்தோம்னா பக்கம் 225. இதில் ஒரு வார்த்தையில் விடையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தூண்டல் என்பதை வரையறு. இது வந்து 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பின் மூளையின் பாகங்கள் யாவை. இது 2 கொஸ்டின் பேப்பர்லையும். மூளை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை. கட்டுப்படுத்தப்பட்ட அனைத்து செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரு. இது ரெண்டும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 6வது கொஸ்டின் அனிச்சை வில் என்பதை வரையறு. இது வந்து 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த போர்ஷன், இந்த லெசனை பொறுத்தவரை ஒரு வார்த்தையில் விடையில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் லாஸ்ட்டு கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து வேறுபடுத்துகளை இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல், அது வந்து 2 கொஸ்டின் பேப்பர்லையும். அடுத்து மையலின் உரையுள்ள மற்றும் மையலின் உரையற்ற நரம்பு நாரலைகள் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து விரிவான விடையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. இது வந்து 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும். தண்டுவடத்தின் அமைப்பினை விவரி ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும். 6வது கொஸ்டின் நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசனை பொறுத்தவரை முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் இப்போ 10th அட்டன் பண்ண போகிற ஃபஸ்ட் எக்ஸாம். அதனால் இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும். சரியா? வாழ்த்துக்கள். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். பாய்.